ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கொங்குனி கோகத்தில் இருக்கிற முருகன் கோயிலுக்கு வந்திருக்கோம். முருகன் கோயிலில் உள்ள குரங்குங்களுக்கு இப்போ வந்து பிஸ்கட்டு கொடுக்குறோம் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒவ்வொரு குரங்குமே வந்து வாங்காமல் இருக்குது. ஆனால் ஒரு தாய் குரங்கு குட்டியை வச்சுக்கிட்டு இருக்கு. அது மட்டும் வந்து அப்போக்கு அப்போ வந்து வாங்கிட்டு போயிட்டுருக்கு. இதாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் அந்த தாய் குரங்கு. இது அந்த கை அடி போட்டிருக்கு குரங்கு. இது வாங்குதானு பார்க்கும். இல்லை, அது வாங்கலை. மற்ற குட்டி குரங்குக்கெலாம் நீட்டி பார்க்குறேன், எதுவுமே வாங்க மாட்டேங்குது. இப்போ பாருங்களேன், அதை பாருங்கள். இப்போ அந்த தாய் குரங்க பாருங்கள், பாருங்க தயார் நிலையில் இருக்குது. அதை எப்படா கொடுப்போம் அப்படின்ற மாதிரி. நமக்கு அப்புறம் காவலுக்கு வர காவல் தெய்வம்லாம் அந்த இங்கே இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இருக்காங்க. இன்னொருத்தர் எங்கே போயிருக்காருன்னு தெரில. அவர் சிவப்பு. இங்கே வந்து ஹைலைட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளை ஆலமரம் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு 300 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து அந்த வெள்ளை ஆலமரம் இருக்குது. இது சித்தர் வந்துட்டு இங்கே வந்து மூலிகை செடியெல்லாம் வந்து பார்த்து பறித்து எல்லாருக்கும் வைத்தியம் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து இது தானாக உருவாக்கப்பட்ட கோயில் தான். இந்த பாருங்கள், குரங்கு நாய்க்கு கையை நீட்டாத கடிச்சிடும். இது நம்ம குட்டீஸ். இது 2 குரங்கு குட்டிங்க தான் பாருங்க. இது பெரிய குரங்குட்டி, சின்ன குரங்குட்டி. இந்த பாருங்க, இந்த பாருங்க அனுமார். இதில் வந்து சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த கோயிலுக்கு வந்துட்டு போனால் எல்லா கஷ்டமும் இதில் வந்து இந்த கோயிலுக்கு வந்துட்டு போகிறதுல அடிபட்டுரும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த ஒரு கஷ்டமும் இருக்காது. நாங்கள் ஜெயங்கொண்ட பக்கத்துலேருந்து வரோம். முருக பக்தி உள்ள எல்லாருமே வந்துட்டு முருகனை வந்து மனசார வந்து நேசிச்சிங்கனாலே உங்களுக்கு எல்லா கஷ்டமும் தீர்ந்துடும். பாருங்க, எத்தனை குரங்கு இருக்கு பாருங்க. இது ஊஞ்சல் பாருங்க. பாய் காட்டு. பாய் சொல்றியா? இந்த பாருங்க, பாய். நாங்கள் உட்காந்துருக்க தாய் குரங்கு. நீங்களும் இந்த கோயிலுக்கு வந்த அனுபவம் இருக்குது, இல்லை முருகன் கோயிலுக்கு போன அனுபவம் இருந்ததுன்னா, உங்களுக்கு இந்த மாதிரி அனுபவம் இருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்துட்டு இந்த சப்ஸ்கிரைப் ஒன்று பண்ணிவிட்டு லைக் ஒன்று பண்ணி காட்டுங்க. எத்தனை பேருக்குலாம் அனுபவம் இருக்குதுன்னு பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.